அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? ஏமா என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா இவன் நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியில இப்படி ஜெயில போட்டுட்டானேன்னா, அம்மா அம்மான்னு ஆசையா கூப்பிட்டானே, அதே அம்மாவை கொலகாரியாக்கி அழகு பாக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கௌதம் அப்படி செய்வானாமா? நீங்க என்ன கொல்ல பாத்தீங்கன்னு அந்த போலீஸ்காரங்க சொன்னா நான் நம்புவேனாமா? நீங்க என்ன கொல்ல நினைச்சிருந்தா முத கார் ஆக்சிடென்ட்ல என்ன காப்பாத்தப்பவே கொண்டிருக்கலாமே. இது நீங்க காப்பாத்தி கொடுத்த உயிர். என் உடம்புல ஓடுறது உங்க ரத்தம்மா, நீங்க கொடுத்த ரத்தம்மா. எத்தனை சாட்சிகளை காமிச்சாலும் உங்களை குற்றவாளின்னு நான் ஒத்துக்க மாட்டேமா. பைரவி அம்மா உங்களை அடிச்சதை என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. அதாம்மா நான் அப்படி சொன்னேன். என்ன நம்புங்கம்மா. கௌதம், நான் உன்னை சந்தேகப்பட்டிருந்தா தானே நம்புறது நம்பாததெல்லாம். நீ என் புள்ள, நான் உன் அம்மா. நான் உன்னை கொல்ல பார்க்க மாட்டேன், நீயும் என்ன கொலைகாரின்னு சொல்ல மாட்ட. என் கவலை எல்லாம் என்ன தெரியுமா? என் புள்ள உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கும்போது நான் உன் பக்கத்துல இருக்க முடியாம போயிருச்சேங்கிற அந்த கவலை தான். நான் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின உயிரை நான் இல்லாதப்போ எடுத்துருவாங்களோன்னு நினைக்கும் போது பயமா இருக்குப்பா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உங்களுக்கும் சேர்த்து நான் இவருக்கு பாதுகாப்பா இருப்பேன். இது அந்த எஸ்எஸ்கேவோட வேலை தானே எங்களுக்கு நல்லா தெரியும். தான் செஞ்ச தப்ப அடுத்தவங்க மேல போட்டு தப்பிக்கிறது அவனுக்கு கை வந்த கலை. இதுல அந்த அஞ்சலி பங்கும் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இப்ப உங்களை மாட்டி விட்டுருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவன் எப்படி உங்களை ஏமாத்தினா சொல்லுங்க. நான் காலையில கோலம் போடுறதுக்காக வெளியே வந்தேன். அப்பதான் அந்த படுபாவி பால் கொண்டு வர மாதிரி வந்தான். தண்ணி கேட்டானேன்னு சொல்லி நானும் உள்ள போய் தண்ணி கொண்டு வந்தேன். அப்போ அவன் கார்ல எதையோ பார்த்து நோண்டிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டேன். பாம்பு காருக்குள்ள நுழைஞ்சிருச்சு, அத பார்த்தேன்னு சொல்லி போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டான். அம்மா, அவன் நிச்சயம் எஸ்எஸ்கேவோட ஆளுதான். அவனை யூஸ் பண்ணி என் கார்ல பிரேக் ஆயில தண்ணிய ஊத்த வச்சு என்ன ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கான். ஆட்னா எஸ்எஸ்கே உங்க பேரை சொல்ல சொல்லி தெளிவா தப்பிச்சிருக்கான். பாவி, என்ன வச்சு என் பிள்ளைய கொல்றதுக்கு சதி பண்ணிருக்கான். அவன் நல்லா இருப்பானா? கருவிலே அழிக்க பார்த்தவன் கடைசி வரைக்கும் அழிக்கிறதுக்கு அலைவம் போல இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே. என்ன சொன்னீங்க? கருவில அழிக்க பார்த்தானு புரியலையே. அது என்னன்னா, உன்னோட கருவை அழிச்சான்ல, அதத்தான் நான் அப்படி சொன்னேன். ஆத்திரத்துல கொலை செய்ய நினைக்கிறவன் 2 நாள் போன அடங்கிருவான். மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு அலையிறவன் உயிர் எடுக்காம அடங்க மாட்டான். உன்னை கொலை செய்யணும்னு எஸ்எஸ்கே வஞ்சகத்தோட அலையிறான். கௌதம், அவன் கிட்ட இருந்து நீ எப்படியாவது தப்பிச்சிருப்பா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ள வருவான். நீங்க வெளியே வருவீங்க. இது கண்டிப்பா நடக்கும்.